எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தோட சூப்பரான ஒரு ஹார்வெஸ்டிங், அத்தோட மழை காலத்துல செடிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் பத்தி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேங்க. இதுல ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்குறது நம்மளுடைய ரோஜா செடி தான். இது பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் அ ரோஸ் தான். இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி சேர்ந்தது தாங்க. இதுல நம்ம செடியில பாருங்க எவ்வளோ பூ இன்னைக்கு பூத்திருக்குதுன்னு. எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குது. இந்த செடிக்கு நம்ம மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பூ பூத்த உடனே நம்ம ஒரு 2 அல்லது 3 இலைகள் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துறணுங்க. அது மட்டும் இல்ல, அடிக்கடி நம்ம இந்த வெங்காய தோல் இருக்குது இல்லைங்களா? அத ஊற வச்ச தண்ணி ஊத்தணும். அது இல்லாம டீ தூள் போட்டுட்டே இருக்கலாங்க. அப்பப்போ நம்ம டெய்லி கிடைக்கக்கூடிய டீ தூள ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லி டீ தூள், அதோட தோல் ஊற வச்ச தண்ணி இத மட்டும் நம்ம குடுத்துட்டே இருந்தோம்னா போதுங்க. வேற எந்த ஒரு உரமுமே தேவையில்ல. செடி வந்து ரொம்பவே சூப்பரா பூக்கும். ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய அவரை செடியில அவரைக்காய் இருக்குதுங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு அவரைக்காய் நமக்கு கிடைக்கும். அது எல்லாமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மழை காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா செடிகளோட லீவ்ஸ்லயும் ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி வெள்ளை கலர்ல அப்படியே சாம்பல் பூத்த மாதிரி இருக்குங்க. அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த இலைகள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். அத அப்படியே விட்டோம்னா, அந்த ஃபங்கஸ் வந்து செடி ஃபுல்லா பரவிரும். நம்மளுடைய பூக்கிற தன்மை, காய்க்கிற தன்மை குறைஞ்சு போயிரும். இது நம்மளுடைய வெத்தலை கொடி தான். பாருங்க எவ்வளோ சூப்பரா மழைக்கு தழைஞ்சு வந்திருக்குதுன்னு. நல்லாவே தழைஞ்சு நிறைய பிரான்ச்சஸ் வந்து நல்லாவே தழைஞ்சு வந்திருக்குதுங்க. நமக்கு ஜாதி மல்லி செடியும் 2 இடத்துல வச்சுருக்கோம். அதுவுமே நல்லா பசுமையா நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்கு. நான் உங்களோட லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? பசலைக்கீரை, அதாவது பாலக்கீரை விதை போடுறது ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த பாலக்கீரையோட முளைப்பு தன்மை தாங்க 5 நாள் ஆகுது. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு முளைச்சு வந்திருக்குதுன்னு. இது ஃபுல்லாகவே நல்லாவே நமக்கு முளைச்சு வந்திருக்குங்க. ஆனால் 5 நாள் நம்ம விதை போட்ட நாள்லேருந்து கண்டினியூஸாக 5 நாள் மழையாகவே தான் இருக்குது. அதனால் சில விதைகள் வந்து மழை தண்ணியில் கீழே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம இதில் ஒரு 4 லைன் வந்து போட்டு விட்டுருந்தோம். அந்த 4 லைன்லேயும் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே பாருங்கள் இந்த மாதிரி குரூப்பாக வளர்ந்துருக்குது. ஒரு சில இடத்துல 1, 2 செடி தான் வளர்ந்துருக்கு. இது நம்ம சிவப்பு தண்டு கீரை தாங்க. சிவப்பு தண்டு கீரை போட்டோம் இல்லைங்களா? அதுதான். சிவப்பு தண்டு கீரையுமே நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஆனால் இதுலேயும் நான் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி நம்ம மேலால தான் விதை போடுவோம் இல்லைங்களா? மழை தண்ணி விதைகள் எல்லாம் அடித்து கீழே கொண்டு போயிடுச்சுங்க. ஒரு சில விதைகள் தான் முளைச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா, பாட்டு ஒரு சைடு ஓட்டையாக இருக்குதுங்க. அதாவது உடஞ்ச மாதிரி இருக்குது. அது வழியா எல்லா விதைகளும் கீழே போயிடுச்சு மழை தண்ணியில். இது சிகப்பு வெண்டைக்காய் செடி தாங்க. இந்த நம்ம விதை போடுறப்பவே சிகப்பு தண்டுக்கீரை விதை போடுறப்பவே அதில் ஒரு விதை இருந்துச்சு. நான் அதை அப்படியே போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா, அதுவே நல்லா வளர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த ஓட்டை வழியா தான், இந்த ஹோல்ஸ் வழியா தான். இது பழைய பாட்டு தானேங்க நம்ம வைக்கிறது எல்லாமே. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மேல் பகுதி இந்த இடத்துல உடஞ்சிருந்துச்சு. மழை தண்ணி நிறைய மழை பெஞ்சு மழை தண்ணி தேங்கி நிற்கவும் அந்த விதைகள் எல்லாம் அப்படியே மிதந்துட்டு இது வழியா கீழே போயிடுச்சுங்க. நிறைய விதைகள் கீழே கருப்பு கருப்பாக நிறைய கிடக்குது. ஒரு சில மேலேயே மண்ணுலேயே இருக்கக்கூடிய விதைகள் மட்டும்தான் நமக்கு முளைப்பு தன்மை வந்திருக்கு நல்லா. இது பார்த்தீங்கன்னா, நம்ம கோதுமைலாம் கழுவி வாஷ் பண்ணிட்டு ஊற்றுவோம் இல்லைங்களா? அந்த தண்ணியில் 1, 2 கோதுமையும் இருந்திருக்கும் போல இருக்குதுங்க. அதுதான் பாருங்க, கோதுமை செடி தான் நல்லா வளர்ந்து வந்துருச்சு இந்த மழைக்கு. நல்லா அடர்த்தியா முளைக்க வேண்டிய சிகப்பு தண்டு கீரை தாங்க. மழையில விதைகள்லாம் அடிச்சிட்டு போயிட்டதுனால அங்கங்கே ஒன்று ஒன்று வளர்ந்துருக்கு. இதுவுமே நமக்கு 2 கட்டு அளவுக்கு வருங்க. நல்லா பெருசா செடி வந்துச்சுன்னா, அந்த அளவுக்கு தான் நமக்கு வளர்ந்து வந்திருக்குது. பாருங்க, நல்லா தான் வளர்ந்து வந்திருக்கு. ஆனா இன்னுமே நெருக்கமா முளைக்க வேண்டியது தாங்க. விதை நிறையா தான் போட்டேன். அது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டை வழியா கீழே போயிடுச்சு. மழை தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. இதை பாருங்கள், நம்மளுடைய செம்பருத்தி தான். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வாட்டர் கேனில் தாங்க ஒரு 5 செடி வச்சுருக்கேன். இது எல்லாமே பூ பூக்க தொடங்கிருச்சு. நமக்கு காய் கொடுக்கவும் தொடங்கிருச்சு. பாருங்கள், குட்டி குட்டியாக காய் வச்சிருச்சு. இதில் ஒரு காய் மட்டும் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குதுங்க. மற்ற காயெல்லாம் பிஞ்சாக தான் குட்டி குட்டியாக தான் இருக்குது. அந்த ஒரு காய் மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்குவோம். பூ பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குன்னு. ஒரு செடியில் மட்டும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் பாருங்கள் நல்லாவே காய் பெருசாயிருச்சு. இந்த ஒரு காயை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
வெண்டைக்காய் செடி, இந்த கொத்தவரங்காய் செடி இதுலலாம் தாங்க இந்த மழை காலத்தில அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி அப்படியே சாம்பல் பூத்த மாரி ஆயிரும் லீவ்ஸு. அந்த மாரி இருக்கிற இலைகள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா செடி நல்லா ஆரோக்கியமாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா, நம்ம பதியம் போட்டு வச்சிருக்கிற நாட்டு ரோஜா செடியும், ஆரஞ்சு பட்டன் ரோஜா செடியும் தாங்க. பதியம் போட்டு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா, நம்ம சிகப்பு காராமணி நம்ம மல்லிகைப்பூ செடி மேலேயே படர்ந்து இருக்குதுங்க. அத நம்மலாம் பறிச்சு எடுத்துக்கலாம். மழை காலத்தில் செடிகள்லாம் நல்லா வளர்ந்து வரது ஒரு பக்கம் இருந்தாலும், நிறைய பூச்சிகளும் இருக்குங்க. நல்ல இந்த சிகப்பு காராமணி செடியில் பார்த்திங்கன்னா, கருப்பு கருப்பாக அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம நீம் ஆயில் கொடுத்து தாங்க கண்ட்ரோல் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சில காய்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே முத்தி போயிடுச்சு. இது வேங்கேரி முள்ளு கத்திரி தாங்க. அந்த வேங்கேரி முள்ளு கத்திரியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முள் நிறையா இருக்குதுங்க. அதுதான் கையில் குத்திடுது. பார்த்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். பாருங்கள், எவ்வளோ ஒரு நீளமான வேங்கேரி கத்திரின்னு. வேங்கேரி கத்திரியும் இன்றைக்கி நமக்கு நிறையா போதுங்கிற அளவுக்கு கிடச்சிருக்குது. இங்கே ஒரு செடி இருக்குதுங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். அதனால் அப்பப்போ நமக்கு 2 காய் 3 காய் அந்த அளவுக்கு தான் கொடுக்குது. இன்னொரு இடத்துல ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா, நமக்கு எப்போவுமே 4 காய் 5 காய் அந்த மாதிரி ஹார்வெஸ்ட்டுக்கு வருங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பீர்க்கங்காய் சூப்பராக வளர்ந்து வந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா, அதோ பாருங்கள், அந்த பிங்க் கலர் பாட்லேருந்து அப்படியே வளர்ந்துட்டு வந்து இந்த இடத்துல காய் வந்து வச்சுருக்குதுங்க. இது நம்ம மாடி தோட்டத்தில் பந்தல் அமைக்கிறதுக்காக ஒரு சில சமயம் நான் பந்தல்கள் குச்சை வச்சு போடுவேங்க. அதை வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும். அதுக்காக குச்சிகள்லாம் நிறையா வச்சுருக்கேன். அந்த குச்சிகள் மேலே போய் படர்ந்து நமக்கு காய் கொடுத்துருக்கு. இது பாருங்கள், அடுத்த ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் தான். இந்த மாதிரி பீர்க்கங்காய் பூவை வந்து நம்ம பாலினேட் பண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக காய் வந்து பெருசாக வளர்ந்து நமக்கு கிடச்சிருங்க. அப்படி பாலினேட் பண்ணலை அப்படின்னா ஒரு சில சமயங்களில் நமக்கு பூச்சிகள் மூலம் பாலினேட் ஆகாமல் காய் வந்து வெம்பி பழுத்து போயிடும். இந்த மாதிரி நம்ம இதனுடைய 2 ஆண் பூ, பெண் பூ 2ஓட மகரந்தத்தையும் ஒன்று சேர்த்து விட்டுட்டோம்னா, அது நமக்கு முழு காயாக சூப்பராக 1 வீக்கில் ரெடி ஆயிருங்க. இது நம்ம கொத்து பீர்க்கன் தான். இந்த செடியோட நடவு கூட நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காயெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. ஆனாலுமே நான் கட் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இன்னும் நிறையா மொட்டுக்கள் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் காயாக உருவாகிரும். இது பிஞ்சு வெள்ளரி தாங்க. இந்த வெள்ளரிக்காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான ஒரு வெள்ளரி பிஞ்சு நமக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா, கொய்யா செடி வச்சுருக்கக்கூடிய பாட்டில் தாங்க இந்த பிஞ்சு வெள்ளரி செடியும் நான் வச்சுருக்கேன். கொய்யா செடி இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. அதனால் அதுலேயே நான் இந்த வெள்ளரி விதையும் ஊனி வச்சுருந்தேன். அது நமக்கு இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தரங்காயும் பறித்து எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல ஒரு 5 செடி இருக்குது. இதில் நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தரங்காய் கிடைக்குது. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த மழை காலத்தில் கொத்தரங்காய் செடி லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு சாம்பல் பூத்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி இருக்குது. அந்த இலைகள்லாம் நான் இப்போ கட் பண்ணி எடுத்து விட்டுற போகிறேன். அடுத்து நம்ம பாவக்காய் ஹார்வெஸ்ட் பார்க்கலாங்க. பாவக்காயும் பாருங்கள், நமக்கு ஒரு நாளைக்கு போதுங்கிற அளவுக்கு ஒரு 4 பாவக்காய் அளவுக்கு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்மளோட முள்ளங்கி செடி தாங்க. இந்த முள்ளங்கி விதை நம்ம மாடி தோட்டத்திலேருந்து நாம்பளே ரெடி பண்ணிக்கிட்ட முள்ளங்கி விதை தான். அதை போட்டது பாருங்கள், எத்தனை விதை போட்டோமோ அத்தனை விதையும் அப்படியே முளைச்சிருச்சு. ஒவ்வொரு குழியிலையும் நான் 2லேருந்து 3 விதை அந்த அளவுக்கு நான் போட்டேன். எல்லா செடிகளுமே நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. நாம் வந்து நம்மளே ரெடி பண்ணுறக்கூடிய விதைகளோட முளைப்பு திறன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக 100% நல்ல முளைப்பு திறனோடையே இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறது எவ்வளோ தான் நம்ம காசு கொடுத்து பார்த்து வாங்கினோம்னாலும் அது பார்த்திங்கன்னா நமக்கு 100% முளைக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லவே முடியாதுங்க. நான் சிகப்பு முள்ளங்கியோட விதை அப்படி தான் வாங்கி போட்டேன். ஒரு விதை கூட முளைக்கல. இது வெள்ளை முள்ளங்கி விதை தாங்க. நம்ம பேசிட்டு அவரைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய முருங்கை மரம் தாங்க. ஒரு சின்ன வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். நல்லா பூக்க தொடங்கிருச்சு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்மளோட ஹார்வெஸ்டிங். பாருங்கள், ஒரு ஜான் அளவுக்கு கட்டலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஜாதி மல்லியும் கிடச்சிருக்கு.
ஆரஞ்சு கலர் ரோஜா பாருங்கள், அதுவுமே நமக்கு சூப்பராக ஒரு 4 ரோஜா கிடச்சிருக்கு. நாட்டு ரோஜா 1 கிடச்சிருக்கு. பாவக்காய், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வேங்கேரி முள்ளு கத்திரி தான். அடுத்து வரி கத்திரி ஒரு 4 கிடச்சிருக்குங்க. அவரைக்காய் ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிருக்கு. பீக்கங்காய் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கிடச்சிருக்குது. சிகப்பு காராமணி பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கள் வந்து முத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுதான் ஒரு லைட் கலரில் இருக்குது. டார்க் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா சமையலுக்கு உகந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் நார்லாம் இருக்குங்க. அதை நம்ம தூக்கி போட்டுற வேண்டியது தான். 2 வெண்டைக்காய் மட்டும் கிடச்சிருக்குதுங்க. அடுத்தடுத்து நமக்கு இனிமேல் நிறையா வெண்டைக்காய் கிடைக்கும். செடிகள் நிறையா இருக்குது. அடுத்து வந்து ஒரு 4 பீர்க்கங்காய் இருக்குதுங்க. கொத்து பீர்க்கங்காய். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தவரங்காய். இதுதாங்க நம்மளுடைய ஹார்வெஸ்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.